ஹாய். ஜியோ சிம் 4G மொபைல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் அதை எப்படி 3G மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெட்மி நோட் மொபைல் இருக்குது. இது ஒன்லி 3G மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இதில் 4G கிடையாது. பட் ஜியோ சிம் 4Gயில் மட்டும்தான் ஒர்க் ஆகுங்கிறாங்க. இது எப்படி 3Gயில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நெட்டில் ரெட்மி நோட் அப்படின்னு போட்டு பாருங்கள். இது 3G மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் சிம் 1லையும் சிம் 2லையும் 3G மட்டும்தான், 4G கிடையாது. ஓகே, இப்போ நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜியோ சிம்மை நான் இந்த மொபைலில் போடுறேன். ஓகே, நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். அது லோடிங்கில் இருக்குது. ஓகே, நான் செல்லில் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவர் கிடைக்கல. ஏன்னா ஜியோ சிம் 4G மொபைலில் தான் ஒர்க் ஆகும், 3G மொபைலில் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் டயல் பேடில் போயிட்டு நான் சொல்கிற யூஎஸ்டி கோடியை டயல் பண்ணுங்கள். *4636*#. இது டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். ஃபோன் இன்ஃபர்மேஷன், பேட்டரி இன்ஃபர்மேஷன், யூசேஜ் ஸ்டாட்டிக்ஸ், ஒய்ஃபை இன்ஃபர்மேஷன். இதில் ஃபோன் இன்ஃபர்மேஷன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா VCDMA ப்ரிஃபர்டு அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அது 3G. ஸோ அதை நம்ம இப்போ 4Gக்கு மாற்றுறோம். அப்படி 4Gக்கு மாற்றினா அது 4G கான்ஃபிகர் ஆயிரும். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா LTE/GSM அதை செலக்ட் பண்ணிட்டு செல்லை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இப்போவும் டவர் வரல. நான் செட்டிங்ஸ் போயிட்டு சிக்னல் எது 4G கிடைக்குதோ அதை செலக்ட் பண்ண போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறத மேனுவல் மாற்றுங்க. இப்போ மேனுவலில் மாற்றினீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு என்னென்ன சிக்னல் கிடைக்குதோ அதெல்லாம் சர்ச் பண்ணி காமிக்கும். சர்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே, சர்ச் ஆகி முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4Gயில் என்னென்ன டவர் கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒரு டவரில் வைக்கணும். இப்போ நான் ஜியோ சிம் போட்டிருக்கனால நான் ரிலையன்ஸ் சிக்னலை செலக்ட் பண்ண போகிறேன். இது கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு 4G சிக்னலை செலக்ட் பண்ணோம். பட் ஜியோ சிம் வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு நான் ரிலையன்ஸு 4Gயில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இது இன்னமும் லோடிங்லேயே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகலை. பட் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன்னு அதுவாக கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். பட் கனெக்ட் ஆகலை, ரிலையன்ஸோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா அப்புறம் வேறு ஏதாவது ஒரு 4G செல்லோடு கனெக்ட் பண்ணலாம். இப்போ லூப் மொபைல் ஒரிசான்னு ஒரு 4G அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்குது. நான் அந்த சிக்னலோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 4G சிக்னல் கிடைக்குது அண்டு டேட்டாவும் எனபிள் ஆகிடுச்சு. ஸோ ஜியோ சிம்மோட இன்டர்நெட்டு இப்போ என்னோடய 3G மொபைலில் யூஸ் ஆகுது. நான் ஏதாவது ஒரு டவுன்லோட் போட்டு பார்க்குறேன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜியோ சிம் என்னோடய 3G மொபைலில் யூஸ் ஆகுது. நீங்களும் உங்களோட 4G ஜியோ சிம்மை 3G மொபைலில் இந்த மாதிரி செட்டிங்ஸை கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணலாம். பார்த்திங்கன்னா எனக்கு செல்லு இப்போ நார்மலாக இருக்குது. பட் இது எல்லா செல்லையும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அகைன் டவுன்லோட் போய் பார்க்குறேன். டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்கள். இன்னமும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜியோ சிம் என்னோடய 3G மொபைலில் ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.